ورفعنا لك ذكرك حي القيوم الله جل جلاله அவரது ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான வஜூத் ரஹ்மத்தான நூறு முத்தலகான முஸ்தபா கரீம் நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف كرم مجد வல்லம் நாயக கோமான் அவர்களின் ஒப்பற்ற உயர்தரும் மகா பெருமையை மகா கௌரவத்தை நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف كرم மஜد வல்லம் நாயகம் கோமானுடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திரு மகா கௌரவம் மிக்க மகா கண்ணிய மிக்க மகா அந்தஸ்து மிக்க நாயகத்துடைய தாத்து ஷரீஃபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அல்லாஹ் பயான் செய்கிறான். அல்லாஹ் நாயகத்தோடு அவன் ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பேரின்ப காதல் எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை அல்லாஹ் அவனுடைய திருவாக்கின் மூலமாக அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் காட்டுகிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பேசுகிறான். வர்ஃபஅனா நாம் உயர்த்தி விட்டோம். யார் அல்லாஹ் வர்ஃபஅனா நாம் உயர்த்தி விட்டோம். லக தங்களுக்காக ஹபீபே திக்ர் தங்களுடைய திக்ர் ஷரீஃப் ஹபீபுல் ஆலமே தங்களுடைய திக்ர் ஷரீஃபை தங்களை கௌரவிப்பதற்காக நாம் உயர்த்தி இருக்கின்றோம். தங்களுடைய உயர்வு என்பது அல்லாஹ் இடத்தில் எந்த அளவுக்கு தன்னிகரற்றது என்றால் தாங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் உள்ள அந்த மகா கண்ணியம் மகா கௌரவம் வேற எந்த நபிக்கோ ரசூலுக்கோ உலுல் அஸ்முக்கோ மலாயிகாவுக்கோ யாருக்கும் கிடையாது. ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் தங்களுடைய திக்ர் ஷரீஃப் என்பது எந்த அளவுக்கு மகா கௌரவம் மிக்கது. ரஃபஅனா லக திக்ரக் ஆயத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் நாஸில் ஆயிடுச்சு. அல்லாஹ் ஆயத்து ஷரீஃப் இறங்கிட்டான். ஆயத்து ஷரீஃப் கொண்டுட்டு வந்த சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஆயத்து ஷரீஃபுடைய ரிஃபாத்துடைய மாலிகான இந்த ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக வ தஆலாவால் புகழப்பட்ட புகழ் உலகை ஆட்சி செய்யக்கூடிய இரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதுஹா வஜூல் அலீல் அலீமை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. மாஷாஅல்லாஹ் நாயகமே அல்லாஹ் வர்ஃபஅனா லக திக்ரக்னு தங்களுடைய திருஹதரத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லிருக்கிறானே அதுக்கு என்ன விளக்கம் நாயகம்? அல்லாஹ் அக்பர் கபீரா. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார் ஷரீஃபில் நாயகத்துடைய தேவிய திவ்ய மகா சன்னிதானத்துல சாயில் ஆகாத ஆள் யாரும் கிடையாது. மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? ஜிப்ரீல் கூட சாயில். மாஷாஅல்லாஹ். இப்ப நாமெல்லாம் நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப்ல சாயிங்க. நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப்ல நம்மெல்லாம் பிச்சைக்காரர் நிக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சைக்காரங்க நம்மெல்லாம். மாஷாஅல்லாஹ். நமக்கு பிச்சை போட்டு வாழ வைக்கிறது யாரு? சர்வலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நாயகத்துக்கு ஈமான கேட்குவோம். அது முக்கியமா கேட்கணும். நம்ம சரியா கேட்கறது இல்ல. நான் சொல்லிட்டேன். புரியுது? என்ன கேட்குவோம்? காசு கேட்குவோம், பணம் கேட்குவோம், சோறு கேட்குவோம், உலகத்துல கண்ணியமான வாழ்க்கை கேட்குவோம். எல்லாத்துக்கும் மேல ஈமான் இருந்தா என்ன எல்லாம் தானே வந்துடும். சரி ஹை. இப்ப நமக்கு உலகத்துல எத்தனை விஷயம் தேவை இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தேவை? கொண்டாட்டியா, புள்ளையா, வியாபாரம் நடக்குதா, ஊதல் வாங்கலா? ஒண்ணும் கிடையாது. மலக்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கெல்லாம் லீடர் தலைவர் சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல ஒரு முஹ்தாஜ் ஏற்படுறவங்கள இஹ்தியாஜ் உண்டானவங்கள அல்லாஹ் ஏற்படுத்திட்டான்.
ரஃபானா ஆயத்தை கொண்டு நாயகத்துக்கு கொடுத்துட்டு, நாயகமே இந்த ஆயத்துல அல்லாஹ் தன்னை சாணவத்தாலா தங்களுடைய ரிஃபத்தை தங்களுக்காக அல்லாஹ் உயர்த்துகிறேன்னு சொல்றானே, இந்த ஆயத்துக்கு என்ன விளக்க நாயகமே? இதுக்கு என்ன மானா? இதுக்கு என்ன மீனிங்? என்ன பொருள்? என்ன தர்ஜுமா? சய்யிதுல் மலாயிகா அருல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சய்யிதுல் ஸலாத்தி குல்லிஹிம் அஜ்மஈன் சய்யிதுல் ஆலமீன் சய்யிதுல் கௌனைன் வஸ்ஸகலைன் சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனில் அஸீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் காரணம் மதுரவாளம் நாயகம் கொமாண்டிக்கிற ஹதரத்துல கேட்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எங்க அல்லாஹ் எவ்வளவு நாயகத்தை அவன் கொஞ்சி குலாவி அல்லாஹ் அவனுடைய வல்லமை எந்த அளவுக்கு விசாலமானதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நாயகத்தை உயர்த்தி வச்சு அல்லாஹ் கொஞ்சினானோ, நம்முடைய நாயகத்துடைய தன்னிகரத்துல தனிப்பெரும் பெருமை என்னன்னு சொன்னா, அவர்கள் பணிவி பிறப்புடன் தவாதோட நாயகத்தை போல யாரு கிடையாது. பணிவி பிறப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்து செய்திகளும் கேட்கறாங்க, எஜமா அதுக்கு என்ன? நாயகத்துக்கு திருவாயால ஜவாப் சொல்றாங்க, ஜிப்ரீலே அல்லாஹ் அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது என்னன்னு. ஜிப்ரீலே என்ன அல்லாஹ்ட்ட போய் நீ கேளுங்கன்னு சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத்தோட இப்ப அல்லாஹ்ட்ட போறாங்க. ஜிப்ரீல் தானா போறது வேற, கண்மணி நாயகத்தோட இஜாசத்து ஷரீஃபோட போறது வேற மாஷா. ஏன்னா அது தனி விசேஷம் இருக்கும். அல்லாஹ் எப்படி பாப்பான்? அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஸ்தஃபா கரீம் முக்தார் முத்லக் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரம் வலவுடைய லிசான் ஹக்கல் கரீமாத் பிஷாரத்தான இஜாசத் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் விசேஷ பார்வை பாக்குவா மாஷாஅல்லாஹ். அதனால இஜாசத்தோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அலின் கீழ சஜிதால ஆனாங்க மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் சர்வமும் அறிஞ்சவன், அல்லாஹ் எல்லாம் நடத்தாடக்கூடியவன் அவன் தான். இருந்தாலும் அல்லாஹ் அடியார்கிட்ட கேட்குவான், என்ன விஷயம் ஏன் வந்தாலும் கேட்குவான். இப்ப நாயகத்துடைய இஜாசத்தோட போனதுனால அதெல்லாம் அல்லாஹ் எதுவும் கேட்கல. தனி தூக்கு மாஷாஅல்லாஹ். என் ஹபீபுல் ஆலத்துல போய் கேட்டீங்கல்ல, ஹபீபுல் ஆலத்துக்கு அனுப்பினாங்க, அதுக்கு என்ன விளக்கம் மாஷாஅல்லாஹ்? ஹபீபுல் ஆலத்துல போய் சொல்லுங்க, லா உதுக்கர் இல்லா துக்கிர்த துக்கிர்த மாய். லா உதுக்கர், அல்லாஹ் சொல்றான், என்னை திக்ர் செய்தவனாக யாரும் ஆக முடியாது. இதா துக்கிர்த துக்கிர்த மாய், என் ஹபீபுல் ஆலத்தை என்னோடு சேர்த்து திக்ர் செய்யாத வரையிலும் என்னை திக்ர் செய்தவனாக யாரும் ஆக முடியாது. அல்லாஹ் அல்லாஹ்னு எத்தனை தடவை கத்துனாலும் சேர்த்தா ரசூலுல்லாஹ் கூட்டத்தை அல்லாஹ் ஏன்னு கேட்குவான் மச்சான். அதான் இது சாதாரண தர்ஜுமா வச்சா அதுதான் அர்த்தம். இதா துக்கிர்த துக்கிர்த மாய். யார் சொல்றா? அல்லாஹ் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட அல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான் மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா சய்யிதி சஅதி முர்ஷிதி ரப்பி மௌலாயி குர்ரத்தைனி ஜதி ஜீனத்துல் ஆலமீன். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய எல்லா இமாம்களுக்கும், ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், எல்லா இமாம்களுக்கும் இமாமான மௌலூல் ஃபாஜா நாயகம் காதலுடைய அபுல் புகாரி அப்பா எல்லாருக்கும் மாஷாஅல்லாஹ் நம்முடைய பாப்பானா நம்முடைய கண்மார் ரலியல்லாஹு தஆலா எல்லாருக்கும் ஜெத்து கரீமான செய்யனா ஜீனத்துல் ஆலம் பக்கியத்துல் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அரஃபானா கதிக்கல் ஆயத்து ஷரீஃபுடைய பயானாத்துல தஷ்ரீஹாத்துல மாஷாஅல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்யறாங்க மாஷாஅல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? லா உதுக்க ஜிப்ரீல் என் ஹபீப் தபி சொல்லுங்க மாஷாஅல்லாஹ், என்னை திக்ர் செய்தவனாக யாரும் ஆக முடியாது. இதா துக்கிர்த துக்கிர்த மாய், என் ஹபீபுல் ஆலத்தை என்னோடு சேர்த்து திக்ர் செய்யாதே. நீ லா இலாஹா இல்லல்லாஹ் கோடி தடவை சொல்லு மாஷாஅல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு ஒரு வெற்றியும் கிடையாது, ஒரு ஈரேற்றம் கிடையாது, ஒரு நஜாஹ ஃபலாஹ் ஒன்றும் உண்டாகாது மாஷாஅல்லாஹ். இதா துக்கிர்த துக்கிர்த மாய். அதன் காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமை, கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீமை யாரு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ்விடத்தில் பெற்றவர்களாக அவங்க ஆவாங்கன்னு சொல்லி செய்தனா துன்னூரைன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால சொல்லி தராங்க மாஷாஅல்லாஹ். சொர்க்கத்துல எல்லா நபிமார்களுக்கும் ஒரு खास दोस्त உண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு. ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
paradise heaven close friend யாருங்கறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயான் செய்றாங்க மாஷா அல்லாஹ். இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் மிகப்பெரிய இமாமான இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் அவங்க கிதாப் எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு பயான் செய்றாங்க. என்ன பயான் செய்றாங்க? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் நாயகத்துடைய அருமை உம்மானாச்சியா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உஸ்மா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின் ஹாதா ஹர்ரத் ஆமீன். சுத்தமான மணிவயிற்றிலிருந்து ரப்புல் ஆலமீன் அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தானே, மபூஸ் ஷரீஃபாக்குனானே, பஸத் தைபாவாக்குனானே. அந்த ஈத் மீலாது மௌலிதுல் கரீமை யார் கௌரவிக்கிறாரோ, யார் கொண்டாடுறாரு மாஷா அல்லாஹ், அவர் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றோர் ஆவார்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர் யுத்தத்திலையும் ஹுனைன் யுத்தத்திலையும் கலந்து கொண்ட நாயகத்துக்கு ஹிதமத் செய்த ஒரு போர். அதுக்கு நமக்கு தெரியும், முதல் போர் ஹுனைன் யுத்தம், கடைசி போர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ்ட்ட புறப்பட முந்தி என்ன நடந்த கடைசி போர், நாயகம் நின்று நடத்தின போர் மாஷா அல்லாஹ் ஹுனைன் யுத்தம். பத்ர் யுத்தத்திலையும் ஹுனைன் யுத்தத்திலையும் அப்ப என்ன அர்த்தம்? பத்ர்ல இருந்து ஹுனைன் வரைக்கும் நடந்த எல்லா போர்களையும், பத்ர், உஹது, கந்தக், தபூக், ஹைபர், அத்தனை போர்களையும் கண்மணி நாயகத்துடைய ஹிதமத் ஷரீஃப்ல என்ன நாயகத்துடைய ஹிதமத் ஷரீஃப்ல ஹாஜிரா இருந்து நாயகத்துடைய ஹாதிமா இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானோ அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய அந்த கௌரவமான தினத்தை என்ன கண்ணியப்படுத்தி கௌரவிச்சு கொண்டாடக்கூடியவர்களுக்கு என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பயான் செய்றாங்க. இமாம் இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரலியல்லாஹு அன்ஹு நிஅமத்துல் குப்ராங்கிற கிதாபுல மாஷா அல்லாஹ் பதிவு செய்றாங்க. நிஅமத்துல் குப்ராங்கிற கிதாபுல பதிவு செய்றாங்க. யாரு? இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? இப்னு ஹஜர் அல்-ஹைதமி யாரு? இப்னு ஹஜர் அல்-ஹைதமிட்ட படிக்கணும்ன்றதுக்காக, இப்னு ஹஜர் அல்-ஹைதமிட்ட பாடம் படிக்கணும், அவங்கள்ட்ட ஸ்டூடெண்டா இருக்கணுங்கிற ஒரே ஆசைக்காக சதகத்துல் ஆபா நாயகம் மாஷா அல்லாஹ் மக்கால வந்து தங்கினாங்க. மாஷா அல்லாஹ் சதகத்துல் ஆபா நாயகம் மக்கால வந்து தங்கினாங்க. மாஷா அல்லாஹ் சதகத்துல் ஆபா நாயகத்துடைய உஸ்தாத் அப்பா யார்கிட்ட கால் மடிச்சு படிச்சாங்களோ, சதகத்துல் ஆபா நாயகம் பயான் செஞ்சா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி கேட்குவாப்ல. மாஷா அல்லாஹ் சதகத்துல் ஆபா நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுபை பெருமைகளை என்ன பயான் செஞ்சா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி கேட்குவாப்ல. மாஷா அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டுக்கனா இன்னைக்கு பயன்படுத்துறேன்னா மஸ்ஜித் மீகாயில் சொல்லி பண்ணி விட்டு. மாஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட சதகத்துல் ஆபாவுடைய உஸ்தாது இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் அவங்க பயான் செய்றாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமை யார் கொண்டாடுறாரோ அவர் பத்ர் யுத்தத்திலையும் ஹுனைன் யுத்தத்திலையும் கலந்துகிட்டு நாயகத்துக்கு பணிவிடை ஹிதமத் செய்தவர் போன்ற நன்மையை அல்லாஹ் இடத்தில் அவர் பெற்றுக் கொள்வார் என்பதாக மாஷா அல்லாஹ் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் நிஅமத்துல் குப்ரா கிதாபுல் மாஷா அல்லாஹ் பதிவு செய்றார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹய்யுல் கரீமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா காரணம் இந்த வருஷத்துல நமக்கு அல்லாஹ் எப்படி மதீனா முனவ்வரால இருந்து நமக்கு ஈத் மீலாது மௌலிதுல் கரீமை முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல முவாஜஹத்துல் முனவ்வருல் அலில் அலீம்ல மக்கா முகர்ரமால காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல நாயகத்துடைய கல்புல் கரீமான நம்முடைய ஆரோக்கிய தாய் சர்வலோக பேரரசி எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்தை பெற்றெடுத்த மாதகுலத்து மாணிக்கம் செய்த ஹதீஜா நாயகத்தில் ஹதரத் ஷரீஃப்ல நாயகத்துடைய அருமை அமர் கரீம் செய்த ஷோதா அமர் ரசூலுல்லாஹ் செய்தனா ஹம்துல் கல்லார் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் எல்லாம் கண்மணி நாயகத்தில் ஈத் மீலாது மௌலிதுல் கரீமை நாம் கொண்டாடி நாயகத்தில் ஈத் மீலாது நாம் கொண்டாடி நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல
உன்னதமான அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தையும் அவருடைய திருவா கடாட்சியத்தையும் விசேஷங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தானோ. அதுபோல காலமெல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய அம்மாவுக்கும் நம்முடைய பரிகாரம் சார்ந்த எல்லா முகீதங்களுக்கும் முஹிதீன்களுக்கும் ஆஷிகீன்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல வஅலா தௌஃபீக் செய்வானா. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லியான இந்த ஈத் மீலாது மௌலூத் கரீமை எல்லா வருஷமும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் நூரானி ஹஸானா என்னுடைய அருமை வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் அலைஹில் பரகாத்துல் முதஹரத் தானானி அவர்கள் பரக்கத் செய்து கொண்டு எல்லா வருஷமும் அல்லாஹ் மதீனா முனவராக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருடைய அப்து கொண்டு வந்தோம் மாஷா. சென்ற வருடம் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் நூரானி தையீபா கன்சு தையீபா என்னுடைய அருமை உம்மா என்னுடைய முர்ஷிதா என்னுடைய உஸ்தாதா என்னுடைய ஷேഖா சையீதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் அலைஹில் பரகாத்துல் முதஹரத் தானானி மாஷா. போன வருஷம் மாஷா அல்லாஹ் அம்மா அவங்க சொன்னாங்க அப்பா இந்த வருஷம் அஹ்லுல் பைத் மகாம் கலைஞர்கள் என்ன ஏகிட்ட இருந்து கண்மணி நாயகத்துடைய அதுபத்தில் அக்பர் அருமை பெருமையெல்லாம் நீ பேசுறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வா மாஷா அல்லாஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ். போன வருஷம் கலைஞர்களூர்ல சிறப்பான முறையில் உமாவுடைய வீட்டில் அஹ்லுல் பைத் மகாம் வச்சு நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலூத் கரீம் 12 நாள் சிறப்பான நாயகத்துடைய அல்முத்தல் அக்பர் மஜ்லிஸ அல்லாஹ் உமாவுடைய பரக்கத்துல சொல்ல வச்சாங்க. அடுத்த வருஷம் மாசால சிறப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மதீனா முனவரா வச்சு ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜஹத்துல் முனவரத் அலி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்ல வைக்கமான துஆ செஞ்சாங்க மாஷா. நாயகத்துல் ஈத் மீலாது மௌலூத் கரீம் 12 நாள் மஜ்லிஸ் முடிஞ்சு மாஷா அல்லாஹ். அதிலிருந்து 12வது நாள் ரபீஉல் அவ்வல் போற 24 மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி முகமது முஹம்மதி ஷஜரத் முஹம்மதி குல்லுல்லாஹி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு ஷரீஃபை தய்யிபின் தாஹிர் நூருல் குதுஸுல் அலைஹி கலிமான என்னுடைய அருமை உம்மா சையீதா முஹீதுல் மீரா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரகாத்துஹா ஆமீன் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அழைப்பை ஏற்று மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமே ஷரீஃபை தய்யிபை தாஹிர் நஹிர் நஸீர் நால் கலிமே தக்பீர் செய்து மாஷா அல்லாஹ் அவர்கள் புறப்பட்டு விசால் முபாரக்காகி முதலாவது துருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ். காலமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய பேரன்பு காலல்ல அவர்கள் வாழ்ந்து மறைந்து கரைந்த பரக்கத் செய்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணுமா அவங்களோட பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் அவங்க மேல மஹப்பத் வச்ச எல்லாரையும் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன மதீனா முனவரா வந்து ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலூத் கரீம் மாஷா அல்லாஹ் ஷாமில் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் மாஷா. யாரெல்லாம் அவங்களுக்கு ஹிதமத் செஞ்சாப்டு யாரெல்லாம் அவர்கள் மேல மஹப்பத் வச்சாப்டு மாஷா அல்லாஹ். அஜ்மீர்ல ஃபஸ்லுல் கரீம்ல இருந்து மாஷா அல்லாஹ் கேரளத்திலேயே தமிழ்நாட்டிலே உள்ள முரீதுகள் அஹ்பாப்களை இருந்து யாரெல்லாம் அவங்களுக்கு ஹிதமத் சரி செஞ்சாப்டையோ எல்லாரையும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவரா கொண்டு வந்துட்டாங்க மாஷா. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்லுல் ஹதீஸ் போயிருக்கிறார் மாஷா அல்லாஹ். இந்த வருஷம் சிறப்பா என்ன கண்மாவோட பரக்கத்து காஜா நாயகம் நம்மளோட அவரையும் சேர்த்து மதீனாஸ்ரமம் தங்குற மாதிரி தௌஃபீக் எல்லாம் கொடுத்துட்டாங்க மாஷா. ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் மீது நாயகம் காட்டக்கூடிய கருணை காருண்யம் மாஷா. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகம் மிம்பர் ஷரீஃப்ல இருந்து அஹ்லுல் பைத் அத்ஹார் மௌலல் ஆலமீன் அமீருல் முஃமினீன் خليفة ரசூலுல்லாஹ் வஸி ரசூலுல்லாஹ் அபூ துராப் குர்ரத்துல் பத்தூர் சையதுனா நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் سيدة هذه الأمة كبد رسول الله دولة محمد بغضة محمد فاطمة البتول عليه الصلاة والسلام أمير المؤمنين خليفة رسول الله وجه رسول الله سيدنا حسن المجتبى عليه الصلاة والسلام ملك الكونين والثقلين سلطان الشهداء مجتبى الكربلاء إمام علي مقام ذي قرتين مجاري ابن رسول الله سيدنا حسين عليه الصلاة والسلام أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم محبة الشريف இம்பார்ட்டன்ட் பத்தி நாயகத்துடைய பரிசுத்த புனித குடும்பத்தார்களை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் பண்ண ஒவ்வொரு மூமினும் எந்த அளவுக்கு மஹப்பத் வைக்கணும், எந்த அளவுக்கு நேசிக்கணும், எந்த அளவுக்கு பிரியப்படணுங்கிற
டாபிக் நாயகம் பயான் செய்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி ராஷகஃபி. அத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கு உரியவர்கள் ராஷகஃபி. சஹாபாக்களுடைய ஜமாத்துக்குள்ள சில சஹாபாக்கள் ஜமாத்துக்குள்ள சஹாபாக்களில் அல்ல, சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்துக்குள்ள வெளியே வந்து சில முனாஃபிக்குகள் கூட சேர்ந்துக்குவோம். இது எப்படின்னு சொன்னா, அதாவது மசாலா என்ன, புலி நிக்குது, புலியா நிக்குது, அந்த புலிக்கு மத்தியில ஒரு சிறுத்தை வந்து பூந்துக்குது. அதான் புலியா, சிறுத்தை புலி அல்ல, டைகர் அல்ல, புரிஞ்சா? அது மாதிரி இது, அது வேற ஜாதி. பூனைக்குட்டியா விளையாடும் போது பூனைக்குட்டி மத்தியில ஒரு நாய்க்குட்டி வந்து பூந்துக்கிட்ட மாதிரி, அது பூனைக்குட்டி இனம் அல்ல. அது மாதிரி எல்லா சஹாபாக்களும் ரலியல்லாஹு அன்ஹும் மர்துவான், அத்தனை அல்லாஹ்வுடைய ரிதாவுக்கு சொந்தக்காரங்க. அல்லாஹ்வுடைய எல்லா சஹாபாக்களுடைய அல்லாஹ் ராசியா இருக்கும். எல்லா சஹாபாக்கள் அல்லாஹ் ராசியா இருந்த மாஷாஅல்லாஹ். சஹாபாக்களுக்கு மத்தியில சஹாபி அல்ல, மடக்கி சொல்றேன், சஹாபாக்கள் மீது யார் ஒருவன் தவறான என்ன கொள்வானோ அவன் காஃபிர் ஆகிடுவான், அவன் காஃபிர் ஆகிடுவான், அவன் காஃபிர் ஆகிடுவான். குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்துக்கு ரலியல்லாஹு இந்த ஆயத்தை வச்சு மாஷாஅல்லாஹ் ஃபத்வா செஞ்சிருக்காங்க. சூரத்துல் ஃபத்ஹ் ஷரீஃப்ல கடைசி வரக்கூடிய ஆயத் ஷரீஃப்ல வருது மாஷாஅல்லாஹ், ليغيظ بهم الكفار. இந்த ஆயத்து ஷரீஃபுடைய பகுதிக்கு மாஷாஅல்லாஹ் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஃசீர் கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் மீது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக, நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் காப்பாற்றுவானாக, நம்முடைய சகோதரர்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய எல்லா ஆண் பெண் மக்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லியகீன பிஹிமுல் குஃபார். யார் சஹாபாக்கள் மீது தவறான எண்ணம் கொண்டானோ அவன் காஃபிர் ஆகிவிடுவான், காஃபிர் ஆகிவிடுவான், காஃபிர் ஆகிவிடுவான். அப்ப சஹாபாக்கள் அத்தனை பேர் என்ன, எல்லாம் பத்தரம் பார்த்து தங்கம் மாஷா இப்ரீஸ், அரபில சுத்த தங்கத்துக்கு பேர் இப்ரீஸ். இப்ரீஸ் வேற நினைச்சிடாதீங்க, அது வேற இப்ரீஸ், இது இப்ரீஸ். யாராவது என்ன ஓ அப்படி ஒரு பேருக்கு தப்பா நினைச்சிடக்கூடாது. இப்ரீஸ், ரீஸ், இப்ரீஸ், அலிஃப் பா ரா யா ஜா, இப்ரீஸ் பியூர் கோல்ட் மாஷா அரபில. எல்லா சஹாபாக்களும் பியூர் கோல்டு மாஷாஅல்லாஹ். இந்த கூட்டத்துல வந்து நேரடியா போடுவோம். இந்த காலத்துல போடுறாங்க ஒரு மஹல்லா ஜமாத்துக்கு, அது என்ன நல்ல சுன்னத் ஜமாத்தில் உள்ளவனு இருப்பான், பையன் வளர்க்கறதுக்காக சுன்னத் ஜமாத்தில் உள்ளவனு இருப்பான். இதெல்லாம் இல்லையா? அது மாதிரி என்ன, இது புதுசா இல்ல, இது சஹாபி காலத்திலே உண்டு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்னன்னா அஹ்லுல் பைத் தஆருடைய மஹப்பத் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையை நிர்வாக நசிஹத் செய்து கொடுத்திருக்காங்க. நாயகம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மதீனா முனவ்வரா, எங்க மதீனா முனவ்வரால இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நாம இப்ப பேசிட்டு இருக்கிறோமோ அந்த மதீனா முனவ்வரா. சஹாபாக்கள் கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருந்த சஹாபாக்கள் ஜமாத்தை சாராம கள்ளத்தனமா உட்கார்ந்து ஒரு தலை முனாஃபிக் எதிர்சா மாசால் बहुत बात सुन मदीना से मास्टर और आले எதிர்சா ஒரு ஆள் எந்திரிச்சு அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தை பார்த்து கேட்டாப்புல, அல்லாஹ்வுடைய ரசூலே நாங்க எல்லாம் என்ன சிலைகளை வணங்கிட்டு இருந்தோம், சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்க நீங்க சொன்னீங்க, சரிதான் நாங்க கேட்டோம். உங்க சொல்ல கேட்டதுனால நிறைய குழப்பங்கள் உண்டாச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நீங்க நிர்கதியா நின்றீங்க. யாரு? ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னான். இந்த காலத்துல சில பேர் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகளை பார்த்து சொல்றான், நீ நிர்கதியா நின்றீங்கன்னு சொல்லி. அன்னைக்கு அவன் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னான், மாஷாஅல்லாஹ் நிர்கதியா நின்றீங்க நீங்க, நாம உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், உங்க கூட வந்தாலும் எல்லாரும் நாங்க ஹெல்ப் பண்ணோம். இப்ப என்னன்னு சொன்னா உங்க மகளை அவன் மகன் சொன்னான், எஜமான திருமகளை நம்ம சொல்லும்போது திருமகன் சொல்லணும், எஜமான பத்மனா சொல்றான், உங்களோட மகளை
முகப்பத் வைக்கணும், உங்க மருமான முகப்பத் வைக்கணும், உங்க பேரப்பிள்ளை முகப்பத் வைக்கணும், அப்படியெல்லாம் சொல்றீங்களே. இவ்வளவு நாள் உங்களை டாபிக் மட்டும் பேசுறீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல், இப்ப என்ன மருமகன் குடும்பம் எல்லாமே இருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன அல்லாஹ் சொல்லி சொல்றீங்களா இல்ல நாங்களா? அவன் நீங்களான்னு கேட்டா நாங்க நம்ம சொல்லக்கூடாது. நிஜமான கண்மணி ஆறு வச்சாங்க சர்வலோகங்களுக்கு அதிபதி வர்றாங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நீங்களா சொல்றீங்களான்னு கேட்டேன். சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான எல்லாரும் செய்யறாங்க. அந்த ஆள் பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்த்து நாயகம் கட்டணி, எல்லாரும் பார்த்து நாயகம் மாஷா அமைதியாக சொல்லிட்டு கேட்ட அந்த முனாஃபிகை பார்த்து நாயகம் திருவிழா போனாங்க. எப்பா இன்னும் இல்லா வஹி யுஹார் ஆயுதோட அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க. அல்லாஹ் தான் என் நாவுல பேசுவான். அல்லாஹ் சொல்லிட்டு நான் பேசுறது இல்லை. நான் பேசுறேன்னா அது அல்லாஹ் பேசுறான்னு அர்த்தம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சூரத்துல் நஜ்ம் ஷரீஃப்ல இன்னும் இல்லா வஹி யுஹார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஆள் மடக்கி திருப்பி நாயகத்தை கேட்டான். அப்படி அல்லாஹ் உங்களை சொல்ல வச்சு அல்லாஹ் உங்கள்ட்ட சொன்னா நான் இப்ப கேட்டதுக்கு தண்டனை அல்லாஹ் உடனே இறக்கணும். அல்லாஹ் உடனே இறக்கணும் தண்டனை. நான் இப்ப சொல்றது அருமையான பிள்ளைகளை கதை இல்ல. குர்ஆன் ஷரீஃப்ல 29வது ஜுஸு தபாரகல்லதி பியதில் முல்க் 29வது ஜுஸுல 70வது சூரத்து ஷரீஃப் சூரா அல் மாஇஜ். குர்ஆன் ஷரீஃப்ல 70வது சூரத் ஷரீஃப் சூரா அல் மாஇஜ் உடைய முதலாவது ஆயத் ஷரீஃப் சாயிலும் பி அதாபி வாகி சாயிலும் பி அதாபி வாகி. இந்த ஆயத் ஷரீஃப் நாஸில் ஆவதற்கான காரணம், இந்த ஆயத்து எப்ப நாஸில் ஆனிச்சு, இது அல்லாஹ் எப்ப இறக்குனான்னு முஃபஸ்ஸிர்கள் சொல்லும்போது என்ன இந்த விஷயத்தை தஃசீர்ல குறிப்பிடுவாங்க. இமாம் வாஹித் போன்ற மிகப்பெரிய முஃபஸ்ஸிர்கள் ஏராளமான தஃபாஸிர், இமாம் காஸி ஸனாவுல்லா பானிபத்தி, இமாம் குர்துபி, எத்தனை தஃசீர் வரக்கூடிய விஷயத்தை இந்த ஆயத்துடைய தஃசீர் சூரா அல் மாஇஜ் 70வது சூரத் ஷரீஃப் 29வது ஜுஸு 1வது ஆயத் ஷரீஃப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சஅல சாயிலு பி அதாபி வாகி. என்ன ஹபீபுல் ஆலமீன் தங்களிடத்தில் என்ன அதாப் வரத பற்றி அவர் சுவால் செய்யறார். தங்களுடைய திருஹதரத் எப்படிப்பட்ட தெய்வீக மகா கௌரவமிக்க பாரதாக முகத்தசுல் அலில் அலி, தங்கள் தர்பார் ஆலியாவுடைய ஆலி ஷான் என்னன்னு சொல்லி என்ன தெரியாம கேட்கல ஹபர்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டவன் என்ன மஸ்ஜித் நபவி ஷரீஃப் விட்டு வெளியில ஆவல, வெளியில வந்து அவருடைய குதிரைக்கு மேல ஆங்காரத்தோட கிபிரோட திமிரோட பெருமையோட நான் நாயகத்தையே பார்த்து கேட்டாங்க, நீங்க நிர்கதியா இருந்தீங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன்னு சொல்லி விளங்குச்சா? இவ்வாறே பயந்து கொள்ள வேண்டும். மாஷா நிர்கதியாக உலகத்தை அல்லாஹ் நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது யாரையும். அடுத்த க்ஷணம் என்ன நடக்குங்கிறது அல்லாஹ் ரசூல் ஆலம் நமக்கு தெரியாது. மாஷா அவன் நினைச்சான் அதெல்லாம் என்ன வர போகுது, வானத்துல இருந்து அதான் வர போகுதா, வானத்துல யார் வானத்துல இருக்கிறான். ஒரு திமிரோட போய் அவனுடைய குதிரையில உட்கார், ஏறி ஜம்ப் பண்ணி உட்கார ஒரு பொடிய கல் ஏட்டா வாயத்தில் உச்சியிலிருந்து வந்தது. மாஷா அல்லாஹ் அவனுடைய நேர் உச்சந்தலையில் பட்டவன அவனுடைய சரீரம் 2 துண்டாக கிடந்தது. 6 ஒரே கதறலோடு. மாஷா அல்லாஹ் அக்பர். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே ஷரீஃபுடைய பரக்கத் சொல்லி கொண்டு அவன் ஏறி உட்கார்ந்தானே குதிரை நிக்குது. அது போனான் குதிரை மேல உட்கார்ந்தா பாடி 2 துண்டா குதிரைக்கு அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று உழுவுது. குதிரைக்கு ஏறு பாடு என்ன அது பாருங்க, அது ஒரு தப்பு செய்யலே, அது ஒரு தப்பு செய்யலே. அருமை தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவத்தை யார் என்ன குலைக்க முயற்சித்தானோ அவனை அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் காட்டுகள் சொல்லியனா அன்னைக்கே நடத்தி காட்டிட்டான். சூரத்து சரி மறந்துடாதீங்க கேட்கிறாரு. 70வது சூரத்து 21வது ஜுஸு முதலாவது ஆயத்து சஅல சாயிலும் பி அதாபி வாகி. வரதோ தஃசீர் வந்து பார்த்தா தெரியுமா சார்? அப்போ அல்ஹம்துலில்லாஹ்
கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற உயர்ந்தரும் மகா கௌரவத்திற்குரிய அஹ்லுபைத் அத்தாருடைய மகத்துவம் என்ன நமக்கு அல்லாஹ் காட்டுவான். இந்த அஹ்லுபைத் அத்தாருடைய பரிசுத்த பரம்பரையில் பிறந்து வந்தவர்கள் மாஷா அல்லாஹ் என்னுடைய அருமை உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ். அதனால என்னுடைய அருமை வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் நஜீபு தரஃபைன் சையதுனா மாஷா அல்லாஹ். என்னுடைய வாப்பா ஹுசைனி சையத், உம்மா ஹசனி சையத் மாஷா அல்லாஹ். வாப்பா ஹுசைனி சையத் மாஷா அல்லாஹ், உம்மானா என்னுடைய உம்மா ஹசனி சையத் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வாப்பாட பேர் வாப்பாட இது பேரும் சையது ஷாவுல் அமீன், என்னோட உம்மா இது பேரும் சையது ஷாவுல் அமீன் மாஷா அல்லாஹ். ரெண்டு காலத்துல அப்படியே மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஐயோ கைமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபை மௌலல் ஆலமீன் சையதுல் ஆலமீன் ஹஸனைன் கரீமின் மஹப்பத் ஷரீஃபை நம்முடைய கல்பிலும் ரூஹிலும் ஜிஸ்மிலும் நம்முடைய ஆஃபாக்கில் மன்ஃபஸிலும் நம்முடைய நாடி நரம்பு ரத்தம் ஒவ்வொரு இடமெல்லாம் அனுபவித்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை அல்லாஹ் நிறைத்து மாஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு பொருத்தத்தையும் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அவருடைய திரு பொருத்தத்தையும் நமக்கு தந்துவிட்டு கொடுங்க மாஷா அல்லாஹ். நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமான துன்யாவுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அனுபவித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவத்துல் அலீமான இன்றைய உருஸ் முபாரக்காவுடைய அரூஸாவாகிய இவருடைய அருமை உம்மி தய்யிபா தாஹிரா சையதா كبد رسول الله المدين من صاحبه فقال لنا البركات من هذا بركة سيدنا الله جل شانه وتعالى آخر الدنيا رسول الله முபாரக்கான சிதுமத்தையும் பெற்ற எல்லா பொய்திகளுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா அல்லாஹ்வுக்கும் சஆதத்துல் தாரேனை ஒவ்வொரு நாளும் நான் கற்பனை ஆஜரி வாழ்வது கரை சொல்லி போவதெல்லாம் நான் துவா செய்யணும் மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு தஹஜ்ஜுதுல போகும்போது கட்டாயம் துவா செய்யணும் மாஷா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹ் சல்லுதி அல்லாஹ் ஃபضل ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما بيقول الله عليه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.